திண்டிவனம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் சென்னையை சேர்ந்த பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இன்று அதிகாலை திருவண்ணாமலையிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக 2 அரசு பேருந்துகள் சென்னைக்கு சென்று கொண்டிருந்தது. இதேபோல் சென்னையிலிருந்து கார் ஒன்று திருவண்ணாமலைக்கு சென்று கொண்டிருந்தது. திண்டிவனம் அடுத்த கொல்லார் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதியது. பின்பு திசை மாறி திரும்பி நின்ற கார் மீது அதுக்கு அடுத்து பின்னால் வந்த அரசு பேருந்து மோதி கார் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் சென்னையை சேர்ந்த வளர்மதி என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையின் ஓரம் இருந்த பள்ளத்தில் மோதி நின்றது. மேலும் காரில் வந்த 3 பேரில் ஒருவர் பலியான நிலையில் 2 பேர் அதிக அளவில் காயமடைந்து சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரோஷனை காவல் நிலைய போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி முண்டையம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக ரோஷனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அரசு பேருந்துகள் 2ஐயும் ஓட்டி சென்றது 2 தற்காலிக ஓட்டுநர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்தால் திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையில் சுமார் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டிவனம் செய்திகளுக்காக சுரேஷ்.